வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி சுதந்திர தினம் இல்லையா, அதனால் 2 இடத்துக்கு போனோம். அதுக்கு வீட்டிலேருந்து இன்றைக்கி நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. என்ன ஒரு அருமையான தாட் இல்லையா? அதே மாதிரி சொர்க்கம்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் நீ என்னப்பா சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நீ சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நீ சொல்கிறதாவது நான் கேட்குறது, அதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிறத நீ கேளு, சும்மா இருங்கப்பா, எல்லாம் பேப்பரை பார்த்துட்டு தான்ப்பா சொல்கிறேன். வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி, சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும். என்ன ஒரு கேள்வி இல்லை? சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும்? வெறும் சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம நாட்டுக்கு நாம் என்ன செய்யும், நம்மளால் ஆனது. உடனே எல்லாரும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள். நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் தான் வந்துருந்தது. ஒரு நாளைக்கு 7000 கோடி, 7000 கோடி பர் டே நாம் பெப்சி, கொக்கோ கோலா, கார்னியர், அது இது, ஃபேர் அண்ட் லவ், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி 7000 கோடி வெளிநாடுகளுக்கு நாம் அனுப்பிச்சுருக்கோம் நம்ம பணத்தை. ஏன் நம்ம ஊரில் காளிமார்க்கு பொவென்டோலாம் இல்லையா? நன்னா இல்லையா? நன்னா தான் இருக்குது. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் அவைலபிலிட்டி. அது இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனால் இளநீ குடிப்போம், இல்லைன்னா நம்ம பழரச சாறுகள் குடிப்போம், நம்ம விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நாம் நாட்டுக்கு செய்யலாம். பெருசாக தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே கோடி ரூபாய்களை கொண்டு போய் கொடுத்து தான் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் போய் ஆர்மியில் நின்று எல்லாரும் ஃபைட் பண்ணி தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் இல்லை. நம்மளால் ஆனத சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா? அந்த வால்மார்ட்டில் போய் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரோட்டில் இருக்க பழக்கடைக்காரன்ட்ட வாங்கலாம், தள்ளுவண்டிக்காரன்ட்ட வாங்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், இளநீ குடிக்கலாம், பழரச சாறுகளை சாப்பிடலாம், நம்ம பொருட்களை வாங்கலாம். நம்ம ஊர் பொருட்கள் நமக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபாரின் மோகம், கேஎஃப்சியில் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊர் பொருட்களை வாங்குவோம், நம்ம ஊர் பொருட்களை நாம் உட்கொள்வோம், நம்ம ஊர் பொருட்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அதுவே போதும். 7000 கோடி பர் டே வெளியில் போகிறத நம்மளால் ஆனதை இன்னைக்கு நான் என்னால் 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இந்தியன் பொருட்களை வாங்கினேன், ஃபாரின் பொருட்களை வாங்கவில்லை என்று சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம்.